12/1/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் காமம் என்ற மிகப்பெரிய எதிரியை வெல்ல வேண்டும். காமத்தை வென்றி உலகை வென்றவர்களாக ஆக வேண்டும். கேள்வி: ஒவ்வொருவரும் தனது நடத்தையின் மூலம் எந்த சாட்சாத்காரத்தை அனைவருக்கும் ஏற்படுத்த முடியும்? பதில்: நான் அன்னப்பறவை போன்று இருக்கிறேனா அல்லது கொக்கு போன்று இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் அவரவர்களது நடத்தையின் மூலம் அனைவருக்கும் சாட்சாத்காரம், எடுத்துக்காட்டாக செய்விக்க முடியும். ஏனெனில் அன்னப்பறவை போன்று இருப்பவர்கள் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கொக்கு போன்றவர்கள் துக்கம் கொடுப்பார்கள். அவர்கள் விகாரிகளாக இருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கொக்கிலிருந்து அன்னப்பறவையாக ஆகியிருக்கிறீர்கள். தங்க புத்தியாக ஆகக்கூடிய குழந்தைகளாகிய உங்களது கடமை அனைவரையும் தங்க புத்தியுடையவர்களாக ஆக்குவதாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான, தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஆசையற்றவர்களாக ஆக வேண்டும். இந்த அசுத்தமான உலகில் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. 2. தூய்மைக்கான முழுமையான நிரூபணம் கொடுக்க வேண்டும். அனைத்தை விட உயர்ந்த நடத்தை தூய்மையாகும். தன்னைத்தான் மேம்படுத்திக் கொள்வதற்கு அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். வரதானம்: திரிகால தரிசி எனும் நிலையில் நிலை பெற்று எப்பொழுதும் உறுதியாக பார்வையாளராக இருந்து நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி ஆகுக. 3 காலத்தையும் உணர்ந்த நிலையில் நிலை பெற்று ஒவ்வொரு எண்ணம் செயலை செய்யுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். இது ஏன், என்ன, எதற்கு என்ற கேள்வி இல்லாது எப்போதும் முற்றுப்புள்ளி வையுங்கள். எதுவும் புதிதல்ல. ஒவ்வொரு ஆத்மாவின் நடிப்பையும் நன்கு தெரிந்து கொண்டு நடியுங்கள். ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் விலகியும் அன்பாகவும் சமநிலையில் இருந்தால் பதட்டம் நீங்கிவிடும். இவ்வாறு எப்போதும் உறுதியாக பார்வையாளராக இருங்கள். இதுவே நம்பர் 1 அதிர்ஷ்டசாலியின் அடையாளமாகும். ஸ்லோகன்: பொறுமை எனும் குணத்தை கையாளும்போது கடுமையான சம்ஸ்காரமும் சீதளமாக குளிர்ந்துவிடும். அவ்யக்த சமிக்ஷி: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்க. உங்களது ஸ்லோகன்: முக்தி, ஜீவன் முக்தி எங்களது பிறப்புரிமை. பரந்தாமத்தில் முக்தி, ஜீவன் முக்தி பற்றி என்னவென்றே தெரியாது. இந்த பிராமண வாழ்வில் இப்போதே இந்த அனுபவம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.